Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மோன்டா புயல் கரையை கடக்கும் இடத்தை கணித்தது வானிலை ஆய்வு மையம். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். மோன்டா புயல் கரையை கடக்கும் இடத்தை கணித்துள்ளது வானிலை ஆய்வு மையம். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் மோன்டா புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்தது. நாளை மறுநாள் உருவாகும் மோன்டா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் கரையை கடக்கும் என்று தற்போது வானிலை மையம் கூறியுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார். பாவேந்தர், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. வங்கக்கடல்ல நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தீவிர புயலாக 28ஆம் தேதி வலுப்பெற இருக்கிறது. அந்த 28ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா ஆந்திராவின் மச்சுலப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கடக்க இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தற்போது அதாவது கடந்த 3 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு தென்மேற்கு திசையில 440 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கு திசையிலிருந்து பார்க்கும்போது 970 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து பார்க்கும்போது கிழக்கு தென்கிழக்கு திசையில 970 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு அப்பால இருக்கிறது. குறிப்பாக கர்நாடகா பகுதியிலிருந்து பார்க்கும்போது தென்கிழக்கிலிருந்து 990 கிலோமீட்டருக்கு அப்பால அந்த நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இருக்கிறது. இந்த சூழல்ல 26ஆம் தேதியான இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், 27ஆம் தேதி புயலாக மாறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் பொழுது 28ஆம் தேதி வடமேற்கு திசையில நகர்ந்து அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அது கரையை கடக்கும் போது தரைக்காற்றினுடைய வேகம் என்பது 90 முதல் 110 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு அதிதீவிர புயலாக கரையை கடக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த கரையை கடக்கக்கூடிய பகுதிகளில் பல்வேறு அந்த இயற்கை பேரிடர் என்பது ஏற்பட இருக்கிறது. எனவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது ஏற்கனவே அந்த மாநிலத்தினுடைய அரசு செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக இது கடந்த 3 மணி நேரத்துல 7 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு திசையிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்து கொண்டிருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. புயல் கரையை கடக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 முதல் 110, சில நேரங்கள்ல 110க்கும் மேற்பட்ட காற்றின் தரைக்காற்று வேகம் இருக்கும் என்று கூறப்படுகிறது. எனவே கடற்கரைக்கோ கடலுக்கோ தேவையில்லாமல் மக்கள் போக வேண்டாம் என்றும், குறிப்பா மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று 9 துறைமுகங்கள்ல 1ஆம் கூண்டு புயல் எச்சரிக்கை என்பது ஏற்றப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக வட சென்னை, அதாவது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை இருந்தாலும் வட சென்னை பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் வட மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடலோர மாவட்டங்களுக்கு சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி பாவேந்தர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.